வணக்கம் நண்பர்களே. இன்றைய தலவரலாற நம்ம பார்க்க இருக்கிறது தஞ்சாவூர் மாவட்டத்தில் உள்ள கபிஸ்தலம் அப்படின்னு சொல்லக்கூடிய தலத்தை பற்றி தான் பார்க்க போறோம். கண்ணன் கவிபாடும் இடம் அப்படின்ற பொருள்படும். இந்த தல இறைவன் புஜங்க சயனத்துல கிழக்கு நோக்கி அருள்பாலிக்கிறார். மூலவர் சன்னதியின் மேல் உள்ள விமானம் ககனாத்திர விமானம் அப்படின்னப்படும். கஜேந்திரன் அப்படிங்கிற இந்திராஜும்னன் முதலையாயிருந்த கூகு, பராசரர், ஆஞ்சநேயர் ஆகியோர் எல்லாருமே இந்த தலத்து இறைவனின் தரிசனம் கண்டிருக்கிறாங்க. அப்பேற்பட்ட தலப்பெருமை என்ன பார்க்கலாம் வாங்க. இந்திராஜும்னன் அப்படிங்கிற மன்னன் மிகச்சிறந்த விஷ்ணு பக்தனா இருந்தார். சதா சர்வ காலமும் விஷ்ணு சிந்தனையிலேயே இருப்பார். விஷ்ணுவை கும்பிடாம எந்த ஒரு செயலையும் செய்ய மாட்டான். ஒரு நாள் அவன் இந்த உலகத்தையே மறந்த நிலையில விஷ்ணு பூஜை செஞ்சுக்கிட்டு இருக்கான். அந்த மாதிரி நேரத்துல யாரும் அவனை பார்க்க வர்றதில்லை. பொதுவா இவனும் யாரையும் பார்க்கறது இல்லை. அப்படி அவன் பூஜை செஞ்சுக்கிட்டு இருந்த வேலையில கோபக்கார துர்வாச முனிவர் அவனை பார்க்க வந்துட்டார். அவர் வந்து ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. ஆனா மன்னன் தான் பக்தி குடில விட்டு வெளியே வரவே இல்லை. பொறுத்து பொறுத்து பார்த்த துர்வாசர் இந்த அவன் முன்னாடி போய் நிக்கிறார். அப்பயும் கூட மன்னன் அவர் வந்திருக்கிறத கவனிக்கல. அதனால முனிவர் கடும் கோபத்தோட உரத்த குரல்ல, மன்னா, நீ ரொம்ப கருவக்காரனா இருக்கிற, பக்தியில் சிறந்தவன்ற மமதை கொண்டவனாக இருக்கிறதுனாலும் நீ விலங்குகள்ல மதம் பிடித்த யானையாக போ அப்படின்னு சபிக்கிறார். முனிவர் போட்ட கடும் சத்தத்தினால கண்விழித்த மன்னன் அதிர்ந்து போனான். அவர்கிட்ட மன்னிப்பும் பாவ விமோச்சனமும் கேட்கிறான். அவனது நிலையை உணர்ந்த முனிவர் அவன் மீது இரக்கம் கொண்டு, நீ யானையாய் இருந்தாலும் அப்போதும் திருமால் மேல பக்தி கொண்ட கஜேந்திரனாகவே திகழ்வாய் அப்படின்னு கூறி, அத்தோட ஒரு குளத்துல உள்ள முதல்ல உனது காலை பிடிக்கும். அப்போ நீ ஆதி மூலமே அப்படின்னு மகாவிஷ்ணுவை அழைக்க அவர் ஓடி வந்து உன்னை காப்பாற்றி உனக்கு மோட்சமும் சாப விமோச்சனமும் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரி ஒரு முறை கூகு அப்படிங்கிற அரக்கன் குளத்துல வாழ்ந்து வரான். அவன் தண்ணீரில் இருந்துகிட்டு அங்க வர்ற குளிப்போரின் காலை பிடிச்சி இழுத்து துன்புறுத்துவதையே தொழிலா வச்சிட்டு இருக்கான். ஒரு முறை அகஸ்திய மாமுனிவர் சிவனோட கட்டளைப்படி தென் திசை நோக்கி வந்துகிட்டு இருக்காரு. அப்ப சிவபூஜை செய்யற நேரம் வந்துருச்சு. சரி, அருகில இருக்கிற குளத்துல நீராடிட்டு நம்ம சிவபூஜை செய்யலாம் அப்படின்னு சொல்லி அவர் குளத்துல இறங்குறார். அந்த அரக்கன் வந்து அகத்தியரோட காலையும் பிடிக்கிறான். இதனால அகத்தியர் கடும் கோபம் அடைஞ்சிடுறார். வரப்போறவங்க காலையெல்லாம் பிடிச்சு இருக்கிறதுனால நீ முதலையா போடா அப்படின்னு சொல்லி சபிச்சிடுறார். அவன் அகத்தியரிடம் சாப விமோச்சனம் கேட்கிறான். அகத்தியர், கஜேந்திரன் அப்படிங்கிற யானை இந்த குலத்துக்கு வரும். அப்போ நீ அதோட காலை பிடிப்பாய். அப்போ அதை காப்பாத்துறதுக்கு திருமாலே வருவார். அவரது சக்கராயுதம் பட்டு உனக்கு சாப விமோச்சனம் கிடைக்கும் அப்படிங்கிறார். இந்த கவிஸ்தலத்தின் கோயில் முன்பு கிழக்கு திசையில உள்ள கபில தீர்த்தத்துல தான் ஒரு நாள் கஜேந்திரன் நீர் அருந்து இறங்கியதான். அதை கண்ட முதலை யானையின் காலை கவிச்சு ஆதி மூலமே காப்பாற்று அப்படின்னு அந்த யானை கத்தன உடனே கருட வாகனத்துல லட்சுமி சமேதரா விஷ்ணு வந்து சக்கராயுதத்தால முதலை அழித்து கஜேந்திரனுக்கு மோட்சம் அளித்ததாக இந்த கோவில் வரலாறு. இந்த கோயில் பார்த்தீங்கன்னா சோழர்களால கட்டப்பட்டது. 6 கிபி, அதாவது 6-9ஆம் நூற்றாண்டுகள்ல கட்டப்பட்ட கோவில். சோழர்களுக்கு பின்னாடி விஜயநகரத்தவர்கள், அப்புறமா பல்லவர்கள், இவர்கள் எல்லாம் கட்டியிருக்கிறாங்க. 108 திவ்ய தேசங்கள்ல 9வது திவ்ய தேசம். இந்த கோயில் வந்து திறந்திருக்கிற நேரம் காலை 7 முதல் 12 வரை, மாலை 5 முதல் இரவு 7:30 மணி வரையும் திறந்திருக்கும். இந்த கோவில்ல ஆழ்வார் ஆற்றங்கரையில கிடக்கும் கண்ணன் சொல்லி பாடுறார். அன்றிலிருந்து கண்ணன்ற பேரே இந்த பெருமாளுக்கு வழங்கி வருது. திருக்கண்ணமங்கை, திருக்கண்ணபுரம், கபிஸ்தலம், திருக்கோவிலூர், திருக்கண்ணக்குடி, இது 5 சேத்திரமும் பஞ்ச கிருஷ்ண சேத்திரங்கள் அப்படின்னு அழைக்கப்படுது. அதுல 108 திருப்பதியில வேற இருக்கிறது இந்த தல பெருமாள் மட்டும்தான். இங்க வந்து பெருமாள் 2 விலங்கினங்களுக்கு காட்சி கொடுத்திருக்கிறார். ஆதி மூலமேன்னு போதும், அழைச்சாலே போதும்,
உடனே காக்க வந்துருவார் இந்த தலப்பெருமாள். இங்க பார்த்தீங்கன்னா, ஆடி பௌர்ணமி, கஜேந்திர மோட்ச லீலை, வைகாசி விசாகம், தேரு, பிரம்மோற்சவம் இந்த மாரி திருவிழாக்கள் எல்லாம் சிறப்பாக நடைபெறுகிறது. இங்க அம்மா செண்பகவல்லி, மூலவர் பார்த்தீங்கன்னா கஜேந்திர வரதர், ஆதிமூலப் பெருமாள், கண்ணன் தான் அழைக்கப்படுறார். தாயாருக்கு ரமாமணி வள்ளி, ஒற்றாமரையாள் அப்படின்னும் வேற பேர் இருக்கு. தலவிருட்சம் மகிழம்பூ. இப்பேற்பட்ட இந்த கோவில் கும்பகோணம் அருகில, தஞ்சாவூர் பக்கம் போற வழியில தான் இங்கே பாபநாசம் அருகில இருக்குது. முடிந்தவர்கள் கோவில் சென்று அழகிய அந்த கண்ணனை, அவனோட அருளை பெற்று வாருங்கள். ஓம் நமோ நாராயணாய நமக. அப்படியே வசியின் வாசிப்புகளை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்களே. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்புறமா உங்க கருத்துக்களையும் கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இந்த கோயிலுக்கு போய் யார் யாரெல்லாம் பார்த்துருக்கீங்கங்கிறது சொல்லுங்க. நன்றி.